ஜீரா நெல்லிக்காய் செய்வது எப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இதை பாருங்கள். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன நெல்லிக்காய், அது அரிநெல்லிக்காய்ன்ற மாதிரி, அதை சுத்தம் பண்ணி ஒரு யானத்தில் போட்டுட்டு அதுக்கு தேவையான சர்க்கரையை அதிலேயே போட்டு திட்டமாக தண்ணி, அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அப்படியே கொதிக்க விடணும். இதுக்கு வேறு எந்த ஃப்ளேவரோ எதுவும் போட வேணாம். இந்த நெல்லிக்காய் போடும்போது நம்ம அதுக்கு தேவையான சர்க்கரையை போட்டு அப்படியே கொதிக்க விட்டுடணும். நான் ஒரு 1.5 அழ சர்க்கரை போட்டிருக்கேன். அதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு அது கொதிக்க விடணும். கேஸை ஆன் பண்ணிட்டா அது சிம்மிலேயே வச்சு கொதிக்கணும். கொதித்து அடங்கும்போது அது தன்னாலே கலர் மாறிடும். ஒரு கரண்டி போட்டு லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காய் சீக்கிரமாக வெந்துடும். கொஞ்சம் ஜீரா முத்தின ஜீரா வர வரைக்கும் அது அடுப்புலேயே இருக்கணும். நீங்கள் கரண்டியில் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஜீராவோட பதம் எப்படி இருக்குதுன்னு. அப்படி கம்பி பதமாக நிற்கும்போது நீங்கள் இறக்கி ஆற வச்சு, நல்லா ஆற வச்சப்பறம் ஒரு கண்டெய்னரில் எடுத்து போட்டுக்கணும். இது ஒரு 20 நாளைக்கு கூட நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதை வச்சு சாப்பிட்டா நம்மளுக்கு உடம்புல எதிர்ப்பு சக்தி எல்லா பசங்களுக்கு கூட கொடுக்கலாம். இது இப்போ நான் அடுப்பில் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நாள் நல்லா கொதிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த நெல்லிக்காய் கலர் மாறிடுச்சு. இதுக்கு எந்த கலரு எதுவும் போடலை. அது சர்க்கரையில் போடு உழுந்து வெந்த அப்புறம் இந்த மாதிரி கலர் மாறிடும். இந்த அளவு பாகு பதம் இருந்தால் போகிறோம். நீங்கள் இறக்கி வச்சு ஆற விட்டிங்கன்னா கொஞ்சம் டைட்டாகிடும். அதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். விருப்பம் இருந்தால் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், இல்லை நீங்கள் வெளியிலேயே கூட வச்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு இதை கொடுத்தீங்கன்னா நல்லா ஸ்வீட்டாக சாப்பிடுவாங்க. எதிர்ப்பு சக்தி அதிகம் நெல்லிக்காய், எல்லாருக்கும் தெரியும். இது நெல்லிக்காய் சர்க்கரையில் போடுற நெல்லிக்காய் ஜாமுன்னு சொல்லலாம், நெல்லிக்காய் ஜீரா நெல்லிக்காய்னு எப்படி வேணால் சொல்லலாம். இது அந்த பெரிய நெல்லிக்காயை விட கூட இது கொஞ்சம் ஸ்வீட் அதிகம். இது எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருந்ததுனால நான் அப்படியே எடுத்து பறித்து போட்டு நான் செஞ்சுட்டேன். நீங்கள் கடையில் இது கிடைச்சா வாங்கி போட்டு செஞ்சு கொடுங்க, எல்லாருக்கும் நல்லது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.